வணக்கம். இது ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து சின்ன சின்ன பீஸாக வெட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு வச்சுட்டேன். இப்போ இன்றைக்கி செய்கிற ரெசிபி வந்து அரைக்கு சாப்பாடு. அரைக்கில் அந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு குழம்பு வைக்க போகிறேன். இப்போ செய்கிற குழம்பு இது வந்து வெங்காயம் 4 ஒரே வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதில் பட்டர் போட்டிருக்கு கொஞ்சோண்டு வெட்டி. ஒரே ஒரு வெங்காயம் தான், ஒரே ஒரு பட்டை, பிரிஞ்ச இலை ஒரு 3, ஒரு 4 பூண்டு பல் நறுக்கி வச்சுருக்கேன். 4 பூண்டு பல். வெட்டி கழுவி வச்சுருக்கேன். அதையும் இதிலே போட்டுக்கணும். இது நல்லா வதக்கிக்கணும். கலர் போடணும். கலர் நல்லா வரணும். இதில் உப்பு இருக்குது, மிளகு பொடி, ஏலக்காய் பொடி, சீரக பொடி, இதை 4 இதில் போட்டுக்கிறேன். இதான் மசாலா. இதான் மசாலா. இதுக்கு தேவையில்லை. இதான் இதுக்கு மசாலா. வேறு மசாலா தேவையில்லை. உருளைக்கிழங்கு 4 கிழங்கு எடுத்து வெட்டி எண்ணெயில் வறுத்து வச்சு போடணும். இனிமேல் கோழி நல்லா வதங்கிடணும். போதும். குழம்பு சுத்தமாக செய்கிறேன். இதில் வந்து இது அரைப்பு நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். தெரியாதவங்க இதேமாரி பார்த்து கொய்த்திக்கு செஞ்சு கொடுத்து நல்ல பேர் வாங்கணும். குழம்பு பாரு, நல்லா கோழிலாம் வெந்துச்சு. நல்லா சூப் மாரி நல்லா அழகாகிற நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குது. ஒரு 1.5 கட்டி பூண்டை போல் எடுத்து நசுக்கி இது மேலே எலுமிச்சம்பழம் லெமனை ஒரு பழம் புழிஞ்சு இதில் விட்டுருக்கேன். இதான் இது வேலை முடிஞ்சிச்சு. நான் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு. நல்லா டேஸ்ட்டான சூப்பு மாரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லாவும் இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா சூப்பராக டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. நான் சாப்பாடு இல்லை அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்து நீங்களும் செஞ்சு கொடுங்க. போய்த்திங்களுக்கு நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள்.